நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? நீங்கள் விரும்பிடும் பாத்திரமாக என்னை உருவாக்கிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக என்னை உருவாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. வெளியே ஒதுக்கப்பட்ட கற்சாடிகளை சமூகத்தில் கொண்டு வந்து நிரம்ப செய்தீரே. ருசித்து பார்த்தவர்கள் மேன்மையாய் சொல்ல உந்தன் மகிமையால் முடிசூட்டினீரே, உந்தன் மகிமையால் முடிசூட்டினீரே. உங்க பார்வையில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை உருவாக்கிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக என்னை உருவாக்கிடும் என் இயேசுவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். இயேசு அவருடைய தாய் எல்லாரோடு சேர்ந்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அப்பொழுது வீட்டார் வந்து இயேசுவின் தாயிடம் சொன்ன போது இயேசுவின் தாய் இயேசுவிடம் வந்து, அங்கே திராட்சரசம் இல்லை என்கிறார். ஆனால் குறைவுபடதான் தொடங்கியிருக்கு. தாய் மரியாள் அவங்க ஏசப்பாட்ட வந்து இல்லைன்னு சொல்றார். அப்போ உடனே சொல்றாரு ஏசப்பா, என் வேலை இன்னும் வரவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமைதான். நமக்கு ஏதாவது தேவை வரும்போதே நாம் என்ன போயிடும், இல்லை என்று சொல்லிவிடுறோம். அப்பா இல்லை என்று அப்பாட்ட சொல்லிடுறோம். அதனாலே ஏசப்பா மௌனமா இருக்கிறார். ஏன் மௌனமா இருக்கிறார்? அவருடைய வேலை வரவில்லை. எப்பொழுது அங்கே 0 ஆகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தர் ஏசப்பா செயல்பட முடியும். அன்பானுள்ளே, நம்ம அதனால அடுத்த வேலைக்கு இல்லை என்கிற போறது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. 0 தான். எனக்கு இனி அடுத்தது எதுவுமே இல்லைங்கிற சொல்ல போது அவர் செயல்படுவார். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே அதுவரை யாரும் ருசித்திராத திராட்சரசத்தை அவர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில யாரும் பார்த்திராத, யாருமே நம்ப முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால குறைபட தொடங்கும் போதே அப்பா நீ இல்லை இல்லைன்னு கூப்பாடு போடாம கர்த்தரிடத்துல மௌனமாயிருங்கள். நம்மளால ஒண்ணு முடியாது, நாம் நிலைமை 0ன்னு வரும்போது அவர் செயல்பட்டு நம்மை மகிமையா மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களே சீக்கிரம் எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டும் நம்முடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல தெரியுமாப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குறைபட தொடங்குகிற போது மரியாதை போல் இல்லை என்று சொல்லாமல் உம்முடைய வேலைக்காக காத்திருந்து உம்முடைய மகிமையுள்ள திராட்சரசத்தை பெற்று ருசிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தெரியும். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.